திருவிழா புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை நடந்துச்சுங்க. நாங்க வெள்ளிக்கிழமை தான் சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். இந்த டைம் அம்மா வீட்லேருந்தே பஸ்லயே போயிட்டோங்க. பாப்பாவுக்குமே ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. அழுவாளோன்னு பயந்துட்டு இருந்தேன். ஆனா அப்படியெல்லாம் பண்ணலைங்க. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியா தான் வந்தாங்க. குழந்தைய வச்சுட்டு உண்மையாவே சொல்றேங்க, 2 பஸ் மாறி போறது ரொம்பவே சிரமமா தான் இருந்துச்சு. சித்தி வீட்லேருந்து அப்படியே எங்க வீட்டுக்கு கிளம்புறனால பேக் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தேங்க. உண்மையா அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. மிச்சபடி குழந்தைய எடுத்துட்டு போறப்ப நீங்க அளவா எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு டிராவல் பண்றதுக்கு ஈஸியா இருக்குங்க. எனக்கும் பாப்பாவுக்குமே ஐ செக்கப் வந்து அம்மா வீட்ல இருக்கப்பயே மதுரை ஐ சென்டர்ல பண்ணிட்டோங்க. ஏன்டா பாப்பாவுக்கு போய் ஐ செக்கப் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்க கேட்கலாம். பாப்பாவுக்கு வந்து லெஃப்ட் சைடு ஐல எனக்கு தெரிஞ்சு லைட்டா மார்க்கன்னு இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுங்க. சரி, அந்த டவுட்டை சும்மாவே விட வேண்டாம்னு சொல்லி போய் டாக்டர் கேட்டோம். அப்படிலாம் இல்லைங்க, குழந்தை நல்லா ஆக்டிவா இருக்காங்க, சொல்ற இடத்தெல்லாம் பாக்குறாங்க, அதனால ஸ்குவிண்ட் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பதான் எனக்கு நிம்மதியா இருந்துச்சுங்க. இன்னைக்கு சாந்தியில ரொம்ப கூட்டமா இருந்துச்சுங்க. அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஃப்ரேமு கிளாஸ் எல்லாம் செலக்ட் பண்ண கூப்பிட. அங்கே ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சி சித்தி வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. சரி, நடந்து போலான்னு தான் பார்த்தோம். ஆனால் பேக்கி பாப்பா வச்சுட்டு நடக்கிறதெல்லாம் கஷ்டம்னு சொல்லிட்டு ஆட்டோலேயே போயிட்டோங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு, இல்லை வருஷமே ஆச்சுங்க, பஸ்ஸில் வரங்காட்டி என்னமோ பெரிய வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சுங்க. சித்தி வந்த உடனே சொன்ன வார்த்தை, சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு போய் சாப்பிடுங்கன்னு தான் சொன்னாங்க. அப்போதான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜியே வந்துச்சுங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்ட சாம்பார். எங்கள் சித்திக்கு ஒரு ஹேபிட் இருக்குங்க, எந்த குழம்புலேருந்து அந்த கரண்டி எடுத்தோமோ அது கரெக்டாக வச்சிடணும், இல்லைன்னா கோவப்படுவாங்க. அடுத்தது வாழைக்காய் பொடி மாஸ். உங்கள் வீட்டில் யாராவது இந்த மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இருக்கான்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மிளகு ரசம் செஞ்சுருந்தாங்க. சிறுபருப்பு பாயசம் வச்சுருந்தாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. கையல் குட்டி ஃபஸ்ட் டைமாக ரொம்ப பாயசத்தை விரும்பி விரும்பி குடிச்சிட்டு இருந்தாங்க. வடைக்கு எல்லாமே சித்தி ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அம்மாவை தான் வந்து சுட சொன்னாங்க. சித்திக்கு சரியாக உளுந்த வடை போட வராதனால அம்மாவை போட சொல்லிட்டாங்க. எனக்குமே உளுந்த வடை தாங்க ரொம்ப பிடிக்கும் பருப்பு வடையை விட. உங்களுக்கு யாரெல்லாம் வந்து உளுந்த வடை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அம்மா உளுந்த வடை மாவில் கொஞ்சமாக அரிசி மாவு, மைதா மாவு சேர்த்துருந்தாங்க. நாங்கள் சொன்னோம் அப்படிலாம் சேர்த்தா கிறிஸ்பியாக வராதுன்னு சொல்லிட்டு. ஆனால் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக தாங்க இருந்துச்சு. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக பாயசம் எடுத்து வடையெல்லாம் தொட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்க, நம்ம கையல் குட்டி பண்ணி வச்சிருக்க சேட்டையை அவங்க சித்தி பொருளெல்லாம் எடுத்து தூக்கி வீசி வச்சுருக்காங்க. நான் எடுத்து அடுக்குவேங்க, அவள் கொண்டு வந்து எல்லாத்தையும் அப்படியே வீசிடுவா. தீபாவளி முடிஞ்ச உடனே எங்கள் வீட்டில் கேட்குற கேள்வி என்ன, எப்போம்மா அரவன் நோம்பி வரும்னு சொல்லி கேட்போங்க. தீபாவளி முடிஞ்ச உடனே தாங்க அரவன் நோம்பி ஸ்டார்ட் ஆகும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒரு பார்த்த நல்ல ஒரு பெரிய திருவிழானே இதை சொல்லலாங்க. இந்த அரவன் சாமி முதல் நாள் வந்து தங்க முகத்தில் இருப்பாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்துட்டிங்கன்னா மண் முகத்தில் கோயிலேருந்து வெளியே வருவாங்க. அது பார்க்குறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நாங்கள் லேட்டாக போனதுனால பெருமாள் கோயிலேருந்து மாலை வாங்குறதையும் பார்க்க முடியல. சாமி முதல் மேடைக்கு வந்துருச்சுங்க. மேடைங்கிறது என்னன்னா, ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மேடை வச்சிருப்பாங்க. அங்க வந்து அவங்க தேங்காய் பழம்லாம் உடைச்சு சாமி கும்பிடுவாங்க. புதன்கிழமை அரவான் சாமிக்கும் பொம்மிமாக்கும் திருக்கல்யாணங்க. அந்த போட்டோவை இங்க அட்டாச் பண்றேங்க. பொம்மிமா அவ்வளோ ஒரு அழகுங்க. ஆனா திருக்கல்யாணம் பாக்குறதுக்கு இந்த வருஷம் எங்களுக்கு கொடுப்பனே இல்லை. பார்க்கலாம், அடுத்த வருஷம் கண்டிப்பா பார்க்கணும்னு வேண்டிக்கிறேன். சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்ச உடனே வந்து இந்த ஷாப்பிங்கெல்லாம் வந்தாச்சுங்க. அந்த ரோடு ஃபுல்லாவே கடை தூரி அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க பார்க்கறக்கே. எங்க அம்மா ஒரு பெரிய கீ செயின் பைத்தியவங்க. பாப்பா பேரு போட்டு போட்டோலாம் போட்டு கீ செயின் வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது 150 ரூபான்னு சொன்னாங்கட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். அட்லீஸ்ட் பேராவது போட்டு ஒரு கீ செயின் வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லம்மா வேண்டான்னு சொல்லிட்டு நான் வேற கடைக்கு கூப்பிட்டு போயிட்டேங்க. எனக்கு இந்த கேம் எல்லாம் விளையாடுறது ரொம்ப பிடிக்குங்க. இந்த பால் உருட்டி விளையாடுறது, ரிங் போடுறது பிடிக்குங்க. ஆனா ரிங் வந்து நான் சரியா போட மாட்டேன். அதுல எதுவுமே பொருளே கிடைக்காது. சரி, இந்த பால் உருட்டினோம்னா கண்டிப்பா பொருள் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த கேம் விளையாண்டாங்க. எங்கள் அம்மா இதுக்கு போய் 50 ரூபா கொடுத்து விளையாடுறேன்னு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு என்னமோ தெரில, விளையாடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. அம்மா சொன்னாங்க பொறுமையாக போடு, அப்போ தான் ஏதோ ஒரு நல்ல பொருளாக கிடைக்கும், பெரிய நம்பரில் போடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அப்படிலாம் பார்த்தலாம் போடலைங்க, சும்மா உருட்டி விட்டேன். ஃபைனலாக நான் உருட்டினதுக்கு கிடைச்சது வந்து ஒரு முறம் தாங்க. இந்த 20 ரூபா முறத்துக்கு போய் 50 ரூபா கொடுத்து விளையாண்டுருக்கிய பிள்ளை அப்படின்னாங்க. பரவாயில்ல விடுங்கம்மான்னு சொன்னேன். அதுக்கு ஏதோ ஒன்று வாங்கினா அர்த்தமாக வாங்குன்னு சொன்னாங்க. சரி பரவாயில்ல வாங்க, பாப்பா கூப்பிட்டு போய் ஏதாவது தூரியில் விளையாட வைக்கலான்னு சொன்னேன். இதுல பாப்பா உட்கார வைக்க மாட்டேன்னு தாங்க சொன்னாங்க. சரி உங்க ஆசைக்கு ஒரு 2 ரவுண்ட் விடணும்னு சொன்னாங்க. நான் கூட அழுவணும்னு நினைச்சேங்க. ஆனா அந்த கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஹாப்பியா இருந்தாங்க மேடம். பேசாமல் விண்ணோடு நாம் மிதந்து போவோம் காதோரோ அடியாலோ நான் தாங்க மரோடு என் தங்கோ முன்னாடி என் கால கண்ணாடி ஓ ஆசை என்னடி நான் நடத்தி வைப்பேன். வாழ்ந்தாலும் கரை வீழ்ந்தாலும் உன் கால்கள் என் நெஞ்சில் வாழகுதே.
பாப்பா விளையாட வச்சதுல ரொம்ப பாப்பா ஹாப்பி. அத விட்டு இறங்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி என்ன பண்றது? ஏதோ சமாதானப்படுத்தி அதுலேருந்து இறக்கி கூப்பிட்டு வந்துட்டேங்க. இப்ப எல்லாமே கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியா தாங்க இருந்துச்சு. நான் இப்ப காமிச்ச பாசியெல்லாம் ரூ. 40 ஆயிருச்சுங்களாமாங்க. ஏன்னா வந்து வாடகை இதெல்லாம் குடுக்கணும் இல்லைங்களா? அதனால கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் ஹையா வச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அம்மாக்கு இந்த அனிமல் ஃபர்லாம் பாப்பாக்கு வாங்கணும்னு ரொம்ப ஆசைங்க. ஆனா அவ எதுவுமே போட்டுக்க மாட்டா. வாங்கி வீணா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனாலும் கேட்காம அத ஒண்ணு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வளையல் நெறைய எடுக்கணும்னு ஆசையா தாங்க இருந்துச்சு. ஆனா வீட்லயே அவ்ளோ ட்ரே கணக்குல வளையல் கிடக்குது. சரி எதுக்கு எடுத்துட்டு வந்து அதையும் வேஸ்ட் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். சரி எல்லாரும் இந்த பிளாஸ்டிக் பூ வாங்குறாங்களே நம்மளும் ஒண்ணு வாங்கிக்கலாம்னு சொல்லி ஆசைப்பட்டு வாங்குனேங்க. அது ரூ. 80 சொன்னாங்க. ஆனா அம்மா லாஸ்ட்ல அது ரூ. 70 தான் வாங்குனாங்க. இந்த ஜெயிண்ட் வீல் எல்லாம் போகணும்னு ரொம்ப ஆசையா தாங்க இருந்துச்சு. அன்னைக்கு பூமிமாவ பார்க்க போறங்காட்டி அதுல போக முடியல. சரி ஹஸ்பண்டும் வந்துட்டாரு அதுக்குள்ள சாமி கும்பிடுறதுக்காக. சரி தங்கச்சி கூட வந்து அதுல எல்லாம் விளையாண்டுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க சாமி கும்பிட போயிட்டோங்க. இதுதாங்க மெயின் அரவான் கோவில். ஆனா அன்னைக்கு நாங்க கோயிலுக்கு போல. ஏன்னா பொம்மைமாவ எடுத்துருவாங்கன்னு அவசர அவசரமா போனோம். அதுக்குள்ள விலையில பார்த்தோன்னா, அம்மா நானும் வளையல் போட்டுக்கட்டுமான்னு கேட்டாங்க. சரி போட்டுக்கோ அப்படின்னாங்க. பாப்பா பொறந்ததுலேருந்து பிளாஸ்டிக் வளையல் தாங்க போட்டுட்ருக்கேன். கண்ணாடி வளையல் போட்டா உடஞ்சிருதுங்க. ஆனா ஆசையா இருந்துச்சு. இந்த கோல்டன் கலர் வளையல் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. சரி இன்னைக்கு போட்டுக்கலான்னு போட்டோம். ரூ. 100 வந்துச்சுங்க ஒரு டசன். வளைகாப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இப்பதான் இந்த மாதிரி வளையல் போடுறங்காட்டி அந்த வளைகாப்பு ஃபீலிங் கொஞ்சம் லைட்டா இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த கண்ணாடி வளையல் போடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடிச்சு புடிச்சு சரி பொம்மைமாவை பார்க்க போலான்னு லைன்ல எல்லாம் போய் நின்னோங்க. ஃபைனலா அந்த சாமிக்குமே வந்து சேலையெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டு கதவை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சரி நாங்க பாப்பாவை வச்சுட்டு நிக்க முடியல. ரொம்ப அழுக ஆரம்பிச்சுட்டா. அம்மா மட்டும் நான் இருந்து சாமி கும்பிட்டு வந்துக்கிறேன். நீங்க கிளம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம கிளம்பிடலாம். எப்படியா இருந்தாலும் லாஸ்ட் மேடைக்கு அதாவது சித்தப்பா வீட்டுக்கிட்ட இருக்க மேடைக்கு சாமி வந்துதான் ஆகுங்க. அங்கேயே பார்த்துக்கலான்னு விட்டாச்சுங்க. சாமி வந்த டைம்ல எல்லாரும் பட்டாசு செம ஜாலியா வெடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இருக்க மேடையிலேருந்து சாமி கிளம்பிருச்சுங்கிற அறிகுறியே என்னன்னா பட்டாசு வெடிப்பாங்க. அப்போ வந்து உப்பு, தேங்காய், பழம், மாலையெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க. சாமி வந்த உடனே 3 முறை மேடையை வலம் வருவாங்க. முன்னாடி வர்றது அனுமார், பின்னாடி வர்றது அரவான் சாமி. அரவான் சாமி வந்து மகாபாரத போருக்காக வந்து பலி கொடுக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அரவான் சாமிக்கு கல்யாணம் வந்து ஒரு நாள் ஆகி அடுத்த நாளே வந்து அவங்க வந்து இறந்துருவாரு. அதனால புதுசா கல்யாணம் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் இந்த சாமியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்களும் உங்களுக்கு என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ இந்த சாமி கிட்ட வைங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம். என்ன கேட்டீங்களாலும் அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த நோம்பி வரக்குள்ள உங்களுக்கு கண்டிப்பா நடக்குங்க. எங்க சித்தப்பா தாங்க எங்களுக்கு சொன்னாங்க. நீங்க வருஷம் வேண்டிட்டு மாலை வாங்கி போடுங்க. என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதை சொல்லுங்க. சொல்லிட்டு அடுத்த வருஷம் இதை விட இருந்தா நான் இன்னும் நல்லா செய்யறேன்னு சொல்லுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. இந்த சாமியை பார்க்க அவ்வளோ ஒரு கூட்டங்க. அன்னைக்கு அன்னாபிஷேகம் கூடங்க. சரி கோயிலுக்குள்ளேயும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடலான்னு கும்பிட்டோங்க. வந்தா அப்படியே வெளியவே நின்று கும்பிட்டு வந்துருவோங்க. இன்னைக்கு தான் வந்து உள்ளே எல்லாம் போய் கும்பிட்டு வந்திருக்கோம். இங்க முன்னாடி கிருஷ்ணர் சாமி இருக்காங்க. அதையவே எல்லாருமே மறைச்சிட்டாங்க. இந்த சாமின்னு இல்லைங்க. நாங்க நிறைய சாமி கிட்ட வேண்டிக்கிட்டோம். கயல் வந்து பிறக்கணும்னு சொல்லிட்டு. அந்த வேண்டுதலுமே இருக்குங்க. அதையும் கூடிய சீக்கிரத்தில் நிறைவேற்றணும். கயல் போன வருஷம் வந்து 3 மாசமா இருந்தாங்க. கொண்டு வந்து சாமி கிட்ட எல்லாம் வச்சு ஆசீர்வாதம் வாங்கினோம். அதுவே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருந்துச்சுங்க. இந்த டைம் கயல் தூங்கிட்டு இருந்தங்காட்டி எடுத்துட்டு வர முடியலைங்க. சில நாள் நம்மளே கையால மாலையை கொடுத்துடலாம் சாமிக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோங்க. நீங்களுமே நல்லா வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ அதெல்லாம் தீரணும். என்னெல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே சாமி கிட்ட சொல்லுங்க. கண்டிப்பா நடக்குங்க. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சாமிங்க. பொம்மைமா வர்றப்ப என்னால வீடியோ எடுக்க முடியலைங்க. ஏன்னா நான் பாப்பா கிட்ட இருந்துட்டு அம்மா வந்து சாமி கும்பிட அனுப்பிச்சிட்டாங்க. இந்த பொம்மைமாவும் அரவானும் சேர்றது இதுதாங்க லாஸ்ட் மேடை. இல்லைன்னா ஒவ்வொரு மேடையிலையும் ஃபர்ஸ்ட் அரவான் வருவாரு. அடுத்த மேடையில பொம்மைமா இருப்பாங்க. இந்த மாதிரி மாறி மாறி தான் வருவாங்க. இந்த மேடையில தான் வந்து ஒண்ணா சேர்ந்து அந்த மாலையை மாத்துவாங்க. கையில இருக்க மாலையை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க.